கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, காலமை தேவனை தேடு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் நன்மையின் நாள், இந்த நாள் ஆசீர்வாதத்தினால், இந்த நாள் ஒரு மேன்மையின் நாளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகையின் நல் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த பூமியிலே பிறந்தார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதற்காக, உனக்காக, உன் பாவத்திற்காக, உன் சாபத்திற்காக, உன் வியாதிக்காக, உன்னுடைய தரித்திரத்திற்காக, உன்னை மாற்றுவதற்காக இந்த பூமியில் இயேசு பிறந்தார் என்கிற நற்செய்தியை சொல்லுங்கள். இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை எங்களுக்கு ஆசீர்வாதமான பண்டிகையாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிற, மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உதவி செய்தருளும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, கிருபை நிமித்தம், சத்தியத்து நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டும் என் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த காலமே தேவனை தேடி நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தம்முடைய அன்பை வெளிப்படுத்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்மஸ் தமது அன்பை வெளிப்படுத்த இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து பாலகனாக வந்தார். எனக்கு பாருங்க, தேவன் மனிதனை நல்லவனாக படைத்தான். ஆனால் அந்த மனிதன் சுயநலத்திற்காக, சுய வாழ்க்கைக்காக பாவங்கள், அநியாயம் செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனாய் கர்த்தர் மனசு வேதனைப்பட்டு மனிதனை படைத்தது நிமித்தமாக வேதனைப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார், மனிதனை அழித்தும் போட்டார் தண்ணீரினால். மாத்திரமல்ல, அதற்கு அப்புறம் அதே மனிதனுக்கு உடன்படிக்கை பண்ணினார், இனி தண்ணீரினால் நான் உன்னை அழிப்பது இல்லை. அதற்கு அப்புறமும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நித்தம் பொல்லாததாக இருந்தது. அந்த பொல்லாததாக இருக்கிற அந்த மனுஷனை மாற்றுவதற்காக, அந்த மனுஷனிடத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்தார். காரணம் என்ன? தமது அன்பை வெளிப்படுத்த. நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன், இந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு அன்பின் பண்டிகை. இது ஒரு அன்பின் பண்டிகை. கிறிஸ்து இயேசு என் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். தேவச்சனமே, நம்ம எல்லாரும் பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டோம். நம்மளை மன்னிப்பதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக தேவாதி தேவன் இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பினான். வேதாந்தத்தில் நிறைய வசனம் இருக்குது. 1 யோவான் 4வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் தமது குமாரனை பூமிக்கு அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினா. அப்போ
பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு இரட்சகராக, இந்த பூமியை ரட்சிப்பதற்காக, இந்த பூமியை பரிசுத்தமாக்குவதற்காக, இந்த பூமி பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறது, பிசாசனுடைய கரத்துக்குள் இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தமது குமாரனை அனுப்பினார். அதனால் அன்பு வெளிப்பட்டது. சிலத்துக்கு நம்ம அன்பாக இருக்கிறோம்னு சொல்கிறோம். உண்மையாகவே அன்பாக இருக்கிறோமா? அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அப்படின்னா இல்லை. நம்ம அன்பை என்னென்ன முறையில் வெளிப்படுத்த முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்து தமது ஜீவனையே, தம்முடைய வாழ்க்கையை நமக்காக கொடுத்து அன்பை விளங்க பண்ணினார். அதான் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்து அவர் மரிக்கும் பொழுது சிலுவையில் யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா, இவ்வளவாய் தமது அன்பை கத்த விளங்க பண்ணினார். இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஒரு காரியம் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று அன்பு மட்டும்தான். அந்த அன்பு கிடைக்காததுனால தான் நிறைய பிரச்சனை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாடுகள். இன்னைக்கு கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ளே கடந்து வரும். தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படும். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த பூமியில் பிறந்ததுனால அன்பை விளங்க பண்ணினா. கவனிங்க, ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி, 9 வருஷம் குழந்தை இல்லை. 9 வருஷம் குழந்தை இல்லை. இப்போ கணவன் தன் மனைவியை வெறுத்துட்டாங்க. அந்த மருமகளை மாமனாரும் மாமியாரும் வெறுத்துட்டாங்க. மகளை அப்பா அம்மா வெறுத்துட்டாங்க. உனக்கு குழந்தைய பிறக்காது, நீ சாபம் பிடிச்சவள். ஒவ்வொருத்தரும் அவளை வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், என் அன்பை விளங்க பண்ணுவேன், நீ கர்ப்பவதி ஆவாள். ஆண்டவர் சொன்னதே போல் 10வது வருஷத்தில் அவள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அதற்கு அப்புறம் பாருங்கள், கணவன் அவன் மேலே அன்பு வைக்கிறாங்க, மாமா மாமியார் அவள் மேலே அன்பு வைக்கிறாங்க, அந்த குழந்தை மேலே அன்பு வைக்கிறாங்க. பெத்த தாய் தகப்பன் தன் பிள்ளையை மறுபடியும் அன்பு கூற ஆரம்பித்தாங்க. ஒரு பிள்ளை பிறந்தது நிமித்தமாக இவ்வளவு அன்பு கூர்ந்தாங்கன்னா, இயேசு இந்த பூமியில் பிறந்தது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அன்பு உண்டாகும். எனக்கு இந்த அன்பின் நற்செய்தி, இதுதான் அன்பின் நற்செய்தி. இந்த அன்பின் நற்செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். குறிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது இன்னைக்கு இயேசு எனக்காக இந்த பூமியில் பிறந்தார், உனக்காக இயேசு பிறந்தார், உன்னுடைய பாவத்தை மாற்றுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்கிற அன்பின் செய்தியை சொல்லுங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்காக கிறிஸ்துவுடைய பிறப்பை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் அப்பா, நம்முடைய பிள்ளைகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாட கர்த்தர் உதவி செய்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவுடைய அன்பை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்ல கர்த்தர் உதவி செய்தருளும். அப்பிரச்சனமான மனிதன் செய்ய வேண்டிய கடமையை செய்தன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்கள் நாமத்துக்கு செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதம் கொண்டு வரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.